கோவை தனியார் பொறியியல் கல்லூரியில் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 1,35,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து நமது கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் மேலும் பல தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, சொல்லுங்க, 2வது நாளாக தற்பொழுது அங்கு நடைபெற்று வரும் சோதனை குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க ஷெர்லி. வணக்கம். நேற்றைய தினமானது கோவை குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரியில் சில தினங்களாகவே அங்கு பண பரிவர்த்தனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த அமைச்சர், அதாவது தமிழக அமைச்சர், நிர்வாகத்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களுடைய அண்ணனானவர் அந்த பகுதியில் அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி பண பரிவர்த்தனையில் சிலர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்தார். இதனை அடுத்து காவல்துறையினர் மற்றும் வருமானத்துறையினர் நேற்று திடீரென இரவானது அந்த கல்லூரி வளாகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள அந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய வங்கியிலானது சுமார் ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் ஒரு சொகுசு காருடன் ஒரு பையுடன் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பார்த்தோமானால் அவர்களிடம் சுமார் 1,35,00,000 ரூபாய் பணமானது, அதாவது புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த பணத்தை மீட்டனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்களிடம் அந்த விசாரணையானது மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக நள்ளிரவு முதல் விடிய விடிய இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை அடிப்படையில் அந்த கும்பலில் இருந்த 3 பேர், அதாவது மணிகண்டன், லோகநாதன் மற்றும் தமிழ்ச்செல்வன் என்ற ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அது மட்டுமல்லாமல் மேலும் அங்கு இருக்கக்கூடியவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வந்தனர். இதனை அடுத்து இன்று அதிகாலையானது அவர்கள் அந்த 6 பேர் மட்டுமல்லாது சுமார் அந்த வளாகத்தில் இருந்தக்கூடிய சுமார் ஒரு 15 பேரை இங்கு இருக்கக்கூடிய, அதாவது குனியமுத்தூர் பகுதியில் அருகே இருக்கக்கூடிய கோவைப்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோமானால் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக 2000 ரூபாய் மாற்றி தரக்கூடிய பண பரிவர்த்தனையானது அன்று நடைபெற்று வந்ததாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பார்த்தோமானால் அவர்களிடம் இவ்வளவு பணம் எப்படி வந்தது என்றும் இந்த பணத்திற்கான முறையான சான்றிதழ் இருக்கிறதா என்பது குறித்தும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள், அதாவது தற்போது 15 பேரானது இந்த மண்டபத்தில் வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் யாருக்கெல்லாம் தொடர்புடையது என்பது குறித்தும் இந்த விசாரணையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி.